ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த டியூட்டரில் என்ன செய்யணும்னா எரர்ஸை எப்படி நம்ம பைத்தானில் ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். முதல்ல எரர்ஸ்னால் என்னென்னு இப்போ முதல்ல பார்த்துக்கணும். இப்போ நான் யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்க போகிறது ஒரு இன்டீஜர்னு வச்சுக்கணும். இன்டீஜர் இன்புட் என்டர் நம்பர்னு கேட்கு. க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணேன். என்ட்ரு நம்பர்னு கேட்கு. நான் என்ன கொடுத்துட்டேன், இப்போ 8 கொடுத்தோன்னே 8 அவுட்புட்டில் வந்துட்டு இதை இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ரன் பண்ணுவேன். இப்போ என்ட்ரு நம்பர்னு கேட்கு. நான் வந்து இப்போ ஸ்ட்ரிங்கை கொடுத்து வச்சுக்கணும் 10 இப்படி கொடுத்துட்டு என்ன ஆயிருதுன்னா நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிடுது. ஏன்னா 10 இஸ் நாட் டிஃபைண்டுங்கன்னு வருது. நம்ம வாங்குறது இன்ட்டு, ஆனால் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிடுது. இப்போ இது எரர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் எரர். ஏன்னா 10ங்கிறது நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம கேட்டது நம்பரு. அப்படிங்கும்போது 10 இஸ் நாட் டிஃபைன்னு வருது. அப்படி இந்த மாதிரி எரர்ஸை எப்படி பைத்தானில் ஹேண்டில் பண்ண, ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாமல் எப்படி நம்ம ரன் பண்ண வைக்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ட்ரைங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தானில் ட்ரை இப்போ என்னென்னா நம்மளுக்கு இப்போ எந்த கோட்னாலும் நம்மளுக்கு எரரே பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா ட்ரை இன்டர்பிரேட் சொல்லுவோம். ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இது கொஞ்சம் இன்டென்ட் பண்ணணும். ஏன்னா கோலன் வச்சுருக்கோம், அப்போ இன்டென்ட் பண்ணி ஆகணும். இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எரர் வரும். ஏன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ் என்ன வந்திருக்கு லைன் 5ல். இப்போ பாருங்கள், லைன் 5ஏ கிடையாது, அந்த லைன் 5ல் வருது. இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ட்ரை மட்டும் வராது, ட்ரை எக்ஸப்ட்னு 2 பிளாக்கோட வரணும். வெறுமனையாக ட்ரை கொடுத்தோம்னா எரர் வரும். எக்ஸப்ட்னா ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா, இப்போ யூசர் இந்த மாதிரி கொடுத்தாரா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸப்ட் பிளாக்கில் கொடுக்கணும். இப்போ பிரிண்ட்டு என்டர் வேலிட் டேட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிளாக ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இன்வேலிட் சின்டெக்ஸா, ஸ்பேஸ் விட்டேன். எக்ஸப்ட் வந்து ட்ரை பிளாக்கு நேராக வரணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர்னு கேட்கு. நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 கொடுத்துட்டேன். என்ன கொடுத்தா என்டரே வேலிட் டேட்டான்னு வருது. நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி பக்ஸ்க்கு ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கை யூஸ் பண்ணணும். வேறு ட்ரை எக்ஸப்டில் என்னலாம் இருக்குன்னா, இப்போ என்ன எரர் நம்ம ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் இப்போ நம்ம அப்போ வந்தது நேம் எரர். அதை இன்னொரு இதை கமாண்டில் நான் மாற்றிக்கிட்டேன். இதை வந்து இன்டென்ட் பண்ணதை பழையபடி மாற்றிட்டு ரன் பண்ணுவோம். இங்கே நான் 10 அப்படின்னு கொடுக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நேம் எரர்னு வருது. இந்த நேம் எரருங்கிறத நம்ம நேம் எரர் வந்தால் மட்டும் இப்படி வரணும்னா என்ன செய்யணும்னா எக்ஸப்டில் ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம். இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு பழையபடி கொண்டு வரேன். எக்ஸப்ட் இங்கே வந்து நம்ம என்ன எரர்னு டேரெக்டாக சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நேம் அதில் எப்படி கேப்சர் இருந்தால் கேப்சர் தான் கொடுக்கணும், இல்லைனா எரர் வரும். எரர் நேம் எரர். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நேம் எரர் வந்து கலர் மாறிட்டு. அப்போ ஒரு கீவேர்டு எக்ஸப்டட் இன்டென்ட் பண்ணல, சரி. இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் நம்பர்னு கேட்கு. 10 கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா என்டரே வேலிட் டேட்டா வருது. இப்போ நான் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செஞ்சு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து டேட்டாவே கொடுக்காம அடுத்த லைன் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர் இது பேர். அப்படிங்கும்போது நம்ம அந்த இதில் சின்டெக்ஸ் எரரை ஹேண்டில் பண்ண சொல்லலை. அப்படிங்கும்போது நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிடும். எண்ட் ஆஃப் ஃபைல் வைல் ப்ரைசிங் சின்டெக்ஸ் எரர் இந்த எரர் பேர். நம்ம ஏன்னா ஒன்றுமே இன்புட் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம இங்கே என்ன எரர் கொடுக்கமோ அதை மட்டும்தான் இது பார்த்துக்கூடும். மற்ற எரர் வந்தால் இது பார்த்துக்காது. அப்படிங்கும்போது எந்த எரர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கன்னா இதில் என்ன ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. மொட்டையாக கொடுத்தா எந்த பிரச்சனை வந்தாலும் எக்ஸப்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி பண்ணேன். பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் டேட்டான்னு வருது. இப்போ மோர் தென் 1 எக்ஸப்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை மாதிரி இதில் நேம் எரரே இருக்கட்டும். நேம் எரர் கேபிட்டல் லெட்டர் இ.
இப்போ இன்னொரு எக்ஸப்டை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் இந்த எக்ஸப்ட்டுக்கு நேராக தான் இருக்கணும். எக்ஸப்ட் இந்த இடம் என்ன கொடுக்கணும், சின்டாக்ஸ் எரர்னு கொடுக்க போகிறேன். சின்டாக்ஸ் எரர். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறலை, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. ரன் பண்ணி பார்த்து நம்பர் கேட்கு. பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு ஸ்மால் எஸ்ஸா கேபிட்டல் எஸ்ஸா? ஸ்மால்ஸ் தான். ஏ போடக்கூடாது, சரி. சின்டாக்ஸ் இப்போ மாற்றிடுவோம். இப்போ கலர் மாறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் print enter number not a space அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி கேட்கு. நான் இப்போ ஒன்றுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் நாட் அ ஸ்பேஸ்ன்னு வருது. இதுதான் சிம்பிளாக ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கு எப்படி ஒரு எரர் வந்தால் ஹேண்டில் பண்ணுறது. இப்போ இந்த எரரே நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா, ஆனால் கிராஷ் ஆகக்கூடாது. அஸ்ஸுங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். கமா பி. இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் த நம்பர்னு கேட்கு. நான் அதே 10 கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் வேலிடேட்டா நேம் எரர் நேம் 10 இஸ் நாட் டிஃபைன்ட். என்ன எரரோ அதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் அப்படியே காமிக்கி, ஆனால் ப்ரோக்ராமும் கிராஷ் ஆகலை. இது அஸ்பின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாகவே இங்கேயே நேம் எரர்னு கம்மா கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கேபிட்டல் என் நேம் கேபிட்டல் ERROR அப்படின்னா இதை எடுத்துடணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட். அப்படி நம்பர் கேட்கு 10 கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் எரர் இஸ் நாட் டிஃபைன் வருது. இங்கே என்னென்னா ப்ரோக்ராம் கிராஷ் ஆகுது. நம்ம அதுக்கு தாப்போம் அஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் இல்லை கிராஷ் ஆகலை. பிரிண்ட்டு லைன் 6 கீழே ஏதாவது லைன் எடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம், கிராஷ் ஆகுதா இல்லையான்னு. print program not crash. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 10. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கிராஷ் ஆகுது. இப்போ டேரெக்டாக நேம் எரர் கொடுத்தா, ஏன்னா நம்ம அது கீழே கொடுத்த லைன் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகலை. அப்படிங்கும்போது நம்ம அஸ்பி அப்படின்னு கொடுத்து தான் ஸ்டோர் பண்ணி தான் அந்த பியை பிரிண்ட் பண்ணணும். அஸ்பி இப்படி கொடுத்தா எந்த வித பிரச்சனையும் இல்லை நண்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தான் சிம்பிளாக எப்படி ஒரு எரரை வந்தால் ஹேண்டில் பண்ணுறது. இதில் இன்னும் நிறைய எல்ஸ் பிளாக்கு ஃபைனல் பிளாக்கு அதை நம்ம அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம் நண்பா.